ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த மார்னிங் அப்டேட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன சைக்காலஜி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம பழைய ஒரு சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சா அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போது ரொம்ப நாளாக லாஸ்ட்லேயே இன்னும் இருக்கிறேன், அதுலேருந்து நான் மீண்டு வருவேனா இல்லையா, என்ன மாதிரி மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு எனக்கு ரொம்ப நாள் குழப்பமாக இருக்குது. இதுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த கிளாஸஸ்லாம் எடுத்தால் நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் வாட்ஸ்அப் குரூப்புன்னு இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வர சென்ட் பண்ணுறேன், சம் சார்ஜஸ் வாங்குறாங்க. இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்காங்க, இதில் கால்ஸ் டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அப்படி போகலாமா, இல்லை இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. அதாவது 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு 2 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டுலாம் சொல்லித்தராங்க. அதாவது பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஜெட்டு கார், அது மாதிரி பெரிய வசதியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டால் நம்ம லாஸ்ட்லாம் ரிகவர் ஆகலாம். அதாவது ஒரு யதார்த்தமான வீடியோ, அது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுங்க, இல்லை புரியாதவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் வீடியோ பார்த்து முடியறதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு உங்களுடைய எண்ணங்கள் தான் இங்கே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு நாலேஜ் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், கிளாஸஸ் எடுக்கிறாங்க, காசு கொடுத்தா கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கீங்களா, அது முற்றிலும் தவறு. காசு கொடுத்தா கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி, எந்த அளவுக்கு அவங்க பொறுமையாக இருக்காங்க. இப்போ என்கிட்ட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண அவங்ககிட்ட நிறைய அவங்க கொஷின்ஸ் கேட்பேன். அவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆச்சு, மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் என்னுடைய கிளாஸஸ் தான் அவங்களுக்கு சொல்லணும் தரேன். இல்லை வாங்க உங்களால் முடியும் அந்த ஃபால்ஸ் இதுவரை நான் பண்ணதும் கிடையாது. இதுவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அது புரிஞ்சுங்க. இந்த கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, சரி. அப்போ என்ன தான் சார் லாஸ் ரிகவர் பண்ண முடியும்? அதாவது இந்த குரூப் வேணான்றீங்க, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுபவம் நிறைய வேணும். அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்த லாஸஸ், மேபி உங்களுக்கு ஒரு 5 lakhs rupees லாஸ் ஆகிருக்குது அப்படின்னா, அந்த 5 lakh rupees லாஸ் ரிகவர் பண்ணணும். அதனால் நான் மார்க்கெட்டில் கற்றுக்கணும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. 5 லட்ச ரூபா ஒரு முக்கியமான பணம், எனக்கு நான் சேர்த்து வச்ச காசு, ஏதோ முக்கியமான பணம். அதனால் நான் மார்க்கெட்டில் கற்றுக்கணும். ஸோ அதனால் யாரோ யூடியூப்பில், வாட்ஸ்அப் குரூப், கால்ஸ் டிப்ஸ் ஏதாச்சும் இமீடியட்டாக பார்த்து ரிகவர் பண்ணணும்னு கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கே இக்னோர் பண்ணிவிடுங்க. அந்த 5 லட்ச ரூபா வரப்போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. என்னடா அதை டிமோட்டிவேட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது மார்க்கெட்டில் நாலேஜ் கற்றுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸை நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்குது சொல்ல, உங்களால் கற்றுக்கணுன்றது எண்ணமே வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. என்ன பண்ண மேலும் உங்களை லாஸ் பண்ணுறது தான் ரெடியாக இருப்பாங்க எல்லாரும். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபேக்காக ஒரு ஹோப் கொடுப்பாங்க. இல்லை முடியும், உங்களால் நீங்கள் சாதிக்க முடியும், உங்களால் ஒரே மாதத்தில் ரிகவர் பண்ண முடியும், உங்களால் 1 வருஷத்தில் ரிகவர் பண்ண முடியும், உங்களால் 6 மாதத்தில் ரிகவர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அதனால் கிளாஸஸ் எடுங்க அப்படின்வாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 5 லட்ச ரூபா உங்கள் மனசில் லாஸ் பண்ணி உங்களுக்கு கற்றுக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டுக்கு சொல்ல கற்றுக்கணுன்ற எண்ணம் வராது. அப்போ இங்கே ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் கொடுப்பீங்க, 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுப்பீங்க அப்படின்னா மேலும் லாஸ் தான் ஆகும். அது அந்த 5 லட்ச ரூபாய் மீக்கிறதுக்காக யாரும் 50,000 ரூபாய் கோர்ஸ் கொடுத்துட்டு மீட்டுக்கணும் அப்படின்னா வராது, வேலைக்கு ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு அது ஒரு முடிவு வருங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட லாஸை ரிகவர் பண்ண முடியாது. சரி, அப்போ வேறு எதுவும் வழி கிடையாதா அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஜாபில் கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வேலைகள் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுடைய பர்சனல் ஒர்க்ஸ், நீங்கள் எதுவான எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கார் பண்ணுறாகட்டும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்களா, ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறீங்களா, ஸோ அந்த சம்பளம் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வெளியே வராதீங்க. லாஸ் ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும், இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். அப்போது மார்க்கெட்டில் நம்ம என்ன சார் பண்ணணும்னா, மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்குங்க. இப்போது ஒரு புரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணுவோம், யார்கிட்ட சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அந்த நபர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி அவங்களோட வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யாரையாச்சும் ஒரு வாரத்தில் 10 நாளில் பார்த்துட்டு இவங்க கிட்ட போயிட்டு நம்ம லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்றது முற்றிலும் தவறு. 100% உங்களுக்கு லாஸ் ரிகவர் பண்ண முடியாது. ஓகே, ஒரு நாள் 2 நாள் ஏதோ வீடியோ பார்க்குறீங்க, பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அப்படின்னா டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு சரி இவங்க நல்லா சொல்லி தருவாங்க, இவங்ககிட்ட கிளாஸஸ் போயிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு எமோஷனலில் டக்குன்னு உடனே கால் பண்ணிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுவேன். நோ, ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ கூட ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் என்ன சொல்ல வரும், புரியலையா, புரிய வரும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். வேணான்னு சொல்ல வரல, எடுத்த உடனே ஜாயின் பண்ணிவிட்டு நான் சார் ரிகவர் பண்ணணும் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இதில் எப்படி நம்ம 180 rupees பையிங்
வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்டே பண்ணோம், நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம், எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணுன்றது அந்த மெயின் அந்த ஸ்விங் லோ எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் அந்த 520க்கு நான் வந்து வெளியே வரலாம் பிளான் பண்ணேன். மிச்சம் எல்லா ஸ்டாக்ஸும் வெளியே வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போது என்னுடைய 90% வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து க்ளோசிங் பண்ணிச்சு நான் பொசிஷன். உங்களுக்கு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஹோல்டிங்கில் இருந்த எல்லா ஸ்டாக்ஸும் 90% ஸ்டாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய பர்சனல் தேவைகளுக்காக நல்ல ப்ராஃபிட்டில் டீசென்ட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 1 to double 1 to triple ஆனதுக்கப்புறமும் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து வேணாம். ஓகே, நல்ல குட் ப்ராஃபிட். ஏதோ 2023 என்ட்ரி ஆனோமா, 2024 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் கிட்ட டபுள் அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் சுயமாக யோசித்து பண்ணணும். இப்போ ஒரு மென்டர் அவங்க பின்னாடி அவங்க பை எடுக்கிறாங்களா சேல் எடுக்கிறாங்களா, சார் இப்போ பை எடுக்கட்டுமா சேல் எடுக்கட்டுமா இல்லை ஹோல்ட் பண்ணட்டுமா, இந்த மாதிரி அடுத்தவங்களை சார்ந்து எப்போ நீங்கள் இல்லாத நீங்கள் சுயமாக டிசிஷன் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒருத்தரை நம்பிகிட்டே இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் குரூப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும்னு வராது. இப்போ அவங்களை ஃபாலோ பண்ணுற காப்பி ட்ரேட். இப்போது ஒருத்தர் வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. இல்லை அவங்க லீவ் போட்டாங்க வரல அப்படின்னா நீங்கள் ஏதோ சொதப்பி ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு எமோஷனல் ட்ரேட் ஓவர் ட்ரேடிங் அது போயிட்டே இருக்கும். காப்பி ட்ரேடிங் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் பார்த்து பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வராது. ஏன்னா ப்ராஃபிட்டில் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ அவங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கல, உங்களுக்கு அவங்க அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டு வந்துடும், ஐயோ வெளியே வரலாமா தெரியல, ஹோல்ட் பண்ணால் வெளியே வரலாமா என்ன பண்ண தெரியல அப்படின்னு அப்படியே அவங்க மேபி ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் போகும், ஆனால் உங்களுக்கு பயத்தில் வெளியே வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குனிங்கன்னா உங்களோட லாஸஸை ரிகவர் பண்ண முடியாது. அப்போது இந்த சார்ட் ட்ரேடிங்கை ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, சார்ட் ட்ரேடிங் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நீண்ட கால முதலீட்டு பண்ண ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாஸை வந்து நிதானமாக கொண்டு வந்து ரிகவர் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு லாஸ் பண்ணிட்டீங்க ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து 5 லட்ச ரூபா லாஸ் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க உங்களுடைய ஸ்பீடு, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னு பண்ணுறீங்க. மேபி 5 வருஷமாக ஆகலாம், மேபி 3 வருஷமாக ஆகலாம், மேபி 2 வருஷமாக ஆகலாம். இல்லை உங்களுடைய திறமை அறிவு திறமை ஒரு வருஷத்தில் விட்ட காசு ஒரு வருஷத்தில் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு ஜென்ரலாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 வருஷம் 3 வருஷத்தில் மார்க்கெட்டை தரவாக ரீட் பண்ணி என்ன ஆகுது, என்ன எங்கே எமோஷனல் எடுக்கக்கூடாது, என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கலாம், இப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் ஒரு 3-5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்ட்ரடே, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் பையிங், இந்த ஓடிஎம்மை பை பண்ணுறது, அதுக்கப்புறம் அது ஏதாவது தப்பாச்சுன்னா வந்து மல்டி ட்ரேட் பண்ணுறது, நிறைய ட்ரேட்ஸ், அப்புறம் குவான்டிட்டி எக்கச்சக்கமாக தாறுமாற ஒரு டைம் 100 குவான்டிட்டி, ஒரு டைம் 1000 குவான்டிட்டி, ஒரு டைம் 500 குவான்டிட்டி, இந்த மாதிரி எமோஷனலுக்குள்ள சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களால் 5 லட்சம் லாஸ் ஆனது மேலும் வந்து 10 லட்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் டிமோட்டிவேட் மெசேஜாக அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் தெரிவிக்கலாம், இல்லை பாசிட்டிவ் மெசேஜாக இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை கற்றுக்கணும், என்கிட்ட இப்போ என்னுடைய நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார், உங்கள்கிட்ட நான் கிளாஸஸ் எடுத்துக்கலாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு டீட்டெயில் இருக்கும் பாருங்கள், எத்தனை நாள் கிளாஸஸ்ஸு, எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கும் பாருங்கள். 45 days கிளாஸஸ்ஸு என்ன மாதிரி இருக்கும் எப்படின்றது. இப்போ என்ன மாதிரி இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நிறைய பேர் அதையும் நிறைய வாட்ஸ்அப் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா மொத்தமாக அந்த வீடியோவில் சொல்லிட்டால் பெட்டராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் அந்த 8 கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா. 8 கண்டென்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், நிறைய பேருக்கு இல்லை புதுசாகவும் இருக்கலாம். ஏன்னா இருக்கட்டும், பரவாயில்ல, பேசிக் விஷயங்கள்னு இருக்கட்டும். அந்த ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ஒரு அட்மிஷன் பண்ணுறோம் ஒரு குழந்தை அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 புக்ஸ் சப்ஜெக்ட் வாங்கி வைக்கல, 5 புக்ஸ் சப்ஜெக்ட் வாங்கிட்டு கிளாஸஸ் அட்மிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த 5 சப்ஜெக்ட் கொடுத்த உடனே அந்த குழந்தை எல்லாம் கற்றுக்குதா? அப்போ என்ன ஆகும், அந்த ஒரு வருஷம் ஏன் நம்ம டீச்சர் கூட கொடுக்குறோம், அந்த 5 சப்ஜெக்டில் வச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த நாள் ஃபுல்லாக நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்களே. அந்த மாதிரி தான் வந்து இந்த 8 கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி செய்யப்படும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, கல்ஃப் கண்ட்ரியில் இருங்க, இந்தியாவில் இருங்க, எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருங்க, எந்த சார்ட் வேணாலும் பாருங்கள், இந்த சார்ட் தான் பார்க்கணும் சார். லைவ் மார்க்கெட்டில் வர கிளாஸஸ் சொல்கிறீங்க, அது எப்படி சார் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறது, எங்களால் முடியாது. நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்போ சார்ட் நீங்கள் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் அப்போ அனுப்பிச்சா போதும். ஓகே, நீங்கள் 9:15 மணிக்கு தான் சார்ட் பார்க்கணும், 3 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் சென்ட் பண்ணணும், இந்த டைமில் வந்து கடிபிடிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் எனக்கு கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஹோம்ஒர்க்லாம் சென்ட் பண்ண முடியாது, கிளாஸஸ் ஒர்க்லாம் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு, உங்களுடைய நேரமும் வேஸ்ட்டு. ஸோ உங்களுடைய வேலை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதில் மேலே வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.